கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து நம்முடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பல்வேறு இன்னல்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நல்வழிப்படுத்தி இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய பாத தண்டையில் அமர்ந்திருந்து அவருடைய நல்வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த வார்த்தைகள் நமக்கு அந்த வாரத்திற்கான பலனாக மன்னாவாக அது நமக்கு அமையப்பெற்று நாம் இந்த வாரம் முழுவதையும் சிறப்பாக கழிக்க நாம் அனைவரும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திற்கு சென்று அவரவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொண்டு சமாதானத்தோடு நாம் நம்முடைய பணிகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபையும் மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நன்றி. இந்த ஆராதனை வேலைக்காக, மனமகிழ்ச்சியின் நேரத்திற்காக ஆண்டவரே நன்றி. எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று செலவிட்டு உம்முடைய நல் வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு சாட்சிகளாக அநேகருக்கு ஆண்டவரே உம்மை குறித்து வெளிப்படுத்துகிற உணர்த்தக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களோடு கூட வாங்க, எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற செய்திகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, எங்கள் வாழ்க்கைக்கு அது ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அமைத்து தாரும், எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே